இனிமேல் களம் திராவிட கட்சிகளுக்கான களமாக இருக்காது. யார் சொன்னது? அடுத்து தாவேகா விசஸ் அண்ணாமலைன்னு தான் போய் நிற்கும் வருங்காலங்கள்ல அப்படின்னும் சொல்லப்படுது இல்ல. அதாவது அண்ணாமலை இப்படி சொல்லப்படுகிறது எதற்காக அப்படின்னு சொன்னால், திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்ற பிஜேபியினுடைய கனவு. காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பிஜேபி ஆல்மோஸ்ட் 90% சக்சஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகே, எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ, ஒரு 5-6 கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அந்த மாநிலங்களை தவிர அதுலேயுமே அடுத்து வருமா இல்லைன்னு தெரியாது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா. அது நேரடியாக பிஜேபியால் தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியாது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் வந்து பிராக்சியான விஜயை இறக்கி விட்டுருக்காங்க, தாவேகாவை இறக்கி விட்டுருக்காங்க. தாவேகாவை இறக்கி விட்டு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த பெர்செப்ஷனை சோசியல் மீடியா மூலமாக மக்கள் மத்தியில் பொய்யை பரப்பி பொய்யுரையை பரப்பி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டாரா விஜய்? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் தமிழ்நாட்டினுடைய கல்வியில், மருத்துவத்தில், பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னு சொல்கிறாரு. இதே சொன்னவர் தானே குற்றச்சாட்டு சொன்னார். எல்லாத்துலேயும் கல்வியில் போயிடுச்சு, மருத்துவத்தில் போயிடுச்சு, பொருளாதாரம் போயிடுச்சு, சட்ட ஒழுங்கு போயிடுச்சு, போதை கலாச்சாரம் வந்துருச்சு, எல்லாம் சொன்னவர் தானே. இன்றைக்கி எப்படி போய் அங்கே போய் பேசினார்? இது வந்த உடனே நிமித்திட்டாரா? தமிழ்நாட்டை நட்டமாக நிமித்திட்டாரா வந்து ஒரு மாதத்தில்? அவர் யாருடைய சக்ஸஸை போய் பேசுன? நீ யாருடைய சக்ஸஸ்? திராவிட கட்சிகளுடைய சக்ஸஸ், திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சக்ஸஸ். அதை தானே நித்தி ஆயோக்கில் பேச முடியும். நீ சொன்ன பொய்யுரையும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் போய் நிதி ஆயோக்கில் பேச முடியுமா ஒரு முதலமைச்சரா? அப்போ நீ சொன்னது பொய்ன்னு ஆகி போச்சு. இல்லை, இன்னைக்கு வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சா இல்லையா?